கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார், இன்னும் பாதுகாப்பார். அதனால அவர் தொடர்ந்து ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்மை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தரை ஆராதித்தோம், கர்த்தருடைய நாமத்தை மிகைப்படுத்தினோம். கொஞ்ச நேரம் வசனத்துக்கு நேராக நாம தியானிக்கும்படியாக ஒரு சில பகுதி எடுத்துக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமே. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? எல்லாருக்கும் தெரியல. பைபிள்ல யோவான்ல ஆண்டவர் இருக்கும்போது சொல்லப்பட்ட சம்பவம். என்னது? போஜனம் பண்ணின பின்பு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. அங்க பாருங்க, ஆண்டவர் அவர் பார்த்து கேட்கிறாரு, சீமோன் பேதுரை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? உண்மையாகவே அவர் கேட்டா, அவர் கேட்கிற கேள்விக்கு பேதுரு என்ன பதில் சொல்றாரு? ஆம் ஆண்டவரே, அது நீர் அறிவீர் அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டவர் பார்த்து அந்த கேள்வி கேட்கணும்? இந்த கேள்வியை ஆண்டவர் அவனை பார்த்து ஏன் கேட்கணும்? அப்படி கேட்காமையே என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லிருக்கலாம்ல. அப்படி இல்லாம, சீமோனே என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறாராங்க. என்னன்னு? நீ என்னை ரொம்ப நேசிக்கிறியா? என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறியா? என்னை ரொம்ப உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. சீமோனுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்கும் போது என்னெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் சீமோனுக்கு? அவன் மறுதளித்து ஞாபகம் வந்திருக்கும். வேற இதெல்லாம் கேட்கறல்ல. ஆண்டவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. இங்க இருந்து ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க. சென்ட்ரல் இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் பாயிண்ட், இந்த சைடுல ஒரு பாயிண்ட், சேர்ல 2 பேர் 2 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட ஏன்னா வாசிக்க வச்சிருவேன், எங்க வசனம் சொல்லி உங்களை வாசிக்க வச்சிருவேன். அவ்வளவுதான், கவனமா இருக்கணும். சொல்லுங்க. ஏன் இந்த கேள்வி கேட்ட போது சீமோனுடைய உள்ளத்துல என்னெல்லாம் ஓடி இருக்கும், என்னெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்? சொல்லுங்க. இந்த சைட்ல இருந்து ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்? ஏன் ஆண்டவர் மேல் நம்பிக்கையெல்லாம் போயிட்டாரோ? நான் உண்மையை பின்பற்றிட்டு வரணும்னு இவன் சொல்றான். அப்படி என்னெல்லாம் காரியத்தை பின்பற்றி இருப்பான்? பேதுரு என்னெல்லாம் காரியத்தை பின்பற்றனா? ஆண்டவரே உமக்கு தெரியும் அப்படிங்கிறார்ல. இயேசுவுக்கு தெரியற மாதிரி என்னெல்லாம் பின்பற்றி இருப்பான்? என்னெல்லாம் பின்பற்றி இருப்பான்? சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். தப்பானதான் பரவாயில்ல, சொல்லுங்களேன். என்ன சொல்லியிருப்பான்? கடல் மேல நினைச்சு பார்த்திருப்பான். ஆமா, ஆண்டவர் கூட நடந்தமே, ஆண்டவர் மறந்துட்டாரோ? ஆமா, மற்றவங்க எல்லாம் சும்மா உட்கார்ந்துருந்தாங்க, நான் மட்டும்தான் என்ன நடந்தேன்? ஆண்டவரே நடந்தேன், அதுல முங்கி போன, அதனால சொல்லியிருப்பாரா இருப்போம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு தான். நீங்க முன்னால விட்டு கொஞ்சம் பின்னால வாங்க. சொல்லுங்க. பைபிள் படிக்கிறீங்களா? கண்டிப்பா. ஒரு பேதுரு சொன்னாலும் நமக்கு நிறைய காரியம் ஞாபகம் வரணும். இது மாதிரி காரியங்கள் வந்து ஞாபகம் வரணும். அதுல ஏதோ 1-2 சொல்லுங்க சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்ல. இதைத்தான் சொல்லணும் அப்படின்னு இல்ல. என்னெல்லாம் காரியம் பண்ணாரு? படகு நிறைஞ்சிச்சு. மூழ்க போகும்போது, ஆமா, ஆண்டவரை போய் சொன்னது நம்ம தானே, ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே, அன்பாய் இருந்தேனே அப்படின்னு ஆண்டு கேட்கிற. என்னது? அவனை பார்த்து, யோனாவின் குமாரன் சீமோனே, இவர்களிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாயா என்கிற ஒரு கேள்வி அங்க கேட்கிறார். அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொன்னா எதன் அடிப்படையிலே அவன் வந்து ஆம் ஆண்டவரே அது உமக்கு தெரியும் சொல்லி அவன் சொல்றான். இவர் சந்தோஷத்தோட கேட்கிறாரு, நீ உண்மையாகவே நேசிக்கிறியா அப்படின்னு சந்தோஷத்தை கேட்கிறாரு. ஆனா இவன் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு தெரியும் அப்படின்னா இயேசு எந்த காரியத்தெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணியிருப்பாரு? என்ன காரியத்தை குறிச்சு? சரி, உங்களை அவர் விடுங்க, உங்களை பார்த்து
நீங்க என்னை நேசிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் பார்த்து கேட்கறேன்னு வச்சுக்குவோம். சீமோன் பேதுரு பார்த்து கேட்டது மாதிரி நீங்க என்னை நேசிக்கிறீங்களா? என்ன பாஸ்டர் இப்படி கேட்டீங்க? சர்ச்சுக்கு வந்துட்டுனல்ல, 9:15 வந்துடுறேன்ல, அதையே நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் அல்லவா அப்படின்னு கேட்கிறீங்கல்ல. நம்ம என்ன யோசிப்போம்? இவ்வளவு சண்டே எல்லாரும் அங்கெங்கே போயிருக்கிறாங்க, நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டதுனால ஆலயத்துக்கு வந்திருக்கிறேனே, இது நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தானே, அப்படித்தானே? வந்து இங்க சேர்ல உட்காந்து கொஞ்சம் தூங்கிட்டாவது என்ன பண்ணிடுறேன், வசனத்தை கேட்டுக்கிறேனே, பக்கத்தில் பேசிட்டு இருக்கிறேனே, இடையில மொபைல நோட்டிக்கிறேனே, இதெல்லாம் ஒரு அன்பின் அடையாளம் தானே. இதெல்லாம் தான் ஒவ்வொருக்கும் ஞாபகம் வரும். ஐயோ இதை பத்தி தான் கேட்கறாங்களோ அப்படின்னால என்ன பண்ணுவாங்க, யார் மொபைல் பார்க்கறா, யார் பேசுறா, யாரு சிரிச்சிட்டு இருக்கிறா, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, எல்லாம் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால இப்படி ஒரு கேள்வி கேட்டா நாம என்ன பதில் சொல்லுவோம்? நம்மள்ட்ட என்ன பதில் சொல்லுவோம்? இவர் மாதிரி ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா நமக்கு ஞாபகத்தில் என்னெல்லாம் வரும்? நான் என்ன பொதுவாக ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம தப்பு பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும், நம்ம ஆண்டவர் செய்த ரெண்டுமே ஞாபகம் வரும். ஒன்று, ஆண்டரை விட்டு தூர பிரிக்கும் போது ஐயோ இதெல்லாம் சொல்லித்தான் கேட்கறாங்களோ அப்படின்னு ஞாபகம் வரும். இல்லை நான் இதெல்லாம் செய்திருக்கிறேனே பின்னே ஆண்டவர் கேட்கிறாரு. ரெண்டு காரியத்தை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துவோம், அப்படிதானே? ரெண்டு காரியத்தை வந்து ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு செல்வி கேட்டா, ஒன்னு சந்தேகத்தில் கேட்கிறாரா இல்ல பாராட்டுறதுக்கு கேட்கிறாரா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. சந்தேகத்தை கேட்காம இருந்தா ஓ நான் இந்த தப்பான பண்ணனேன், இதை பேசினேன், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பாஸ்டருக்கு, அதனால தான் கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்குவோம். இல்ல நான் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கிறேன், ஓ பாராட்டுறதுக்காக சொல்லியிருப்பாரு அப்படி அதனால கேட்கிறாரா. ரெண்டு பேருமே கேள்வி கேட்போம்ல, ரெண்டு காரியத்தையும் யோசிச்சு பார்ப்போம். இதே மாதிரி சீமோன் பேதுரு விட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாய். அதுல இங்கிலீஷ்ல நல்லா ஆண்டவர் போட்டிருப்பான். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 21:6-15 வாசிக்கல. So when they had eaten breakfast, Jesus said to Simon Peter, Simon, son of Jonah, do you love me more than these? He said to him, அந்த வசனம் வாசிங்க. You then? Do you love me more than these? Do you love me more than these? இவங்களை காட்டிலும் அன்பாய் நேசிக்கிறாயா? எவ்வளவு அன்பான வார்த்தை, லவ் மீ, என் அன்பா நேசிக்கிறையா? அந்த வார்த்தை ரெண்டு மூணு டைம் பாருங்க. அந்த வசனம் சொல்லும் போதெல்லாம் அது வசனம் வாசிங்களா, அதிலே வாசிங்க. He said to him again the second time, Simon, son of Jonah, do you love me? He said to him, yes Lord, you know that I love you. He said to him, tend my sheep. அதாவது ஆடுகளை மேய்ப்பாயாக. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவாரு லேம்ப் சொல்லுவார், ரெண்டாவது டைம் என்ன சொல்லுவாரு ஷீப் என்பார். ஏன்னா ஆடுகளையும் லேம்ப் என்னது, ஆட்டுக்குட்டி தானே, செம்மறி ஆட்டுக்குட்டிய லேம்ப் அப்படி தானே. அப்போ அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ரெண்டாவது டைம் கேட்கிறார், நீ உண்மையாகவே நேசிக்கிறையா? அடுத்த 16 வருஷம் வாசிக்கல. 16, என்னை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? முதல்ல கட்ட நேசிக்கிறாயா, ரெண்டாவது அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற. மூணாவது வசனம் அடுத்து வாசிக்கலாமே. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூணாவது கேட்கிறார், அவருக்கு தூக்கம் தாங்க முடியல. இவரு குத்துறது கேட்கிறாரா, தூக்கி விடுறது கேட்கிறாரா தெரியல அவருக்கு. அதனால மூணாம் டைம் கேட்ட போது இவருக்கு துக்கம் தாங்க, அழுதுட்டான், ரொம்ப இது பண்ணிட்டான். ஆண்டவரே நம்மலாம் ஓ இதனால தான் கேட்கிறாரா, இதனால தான் கேட்கிறாரா அப்படிங்கிற ரொம்ப சங்கடப்பட்டு அந்த ஆண்டவருடைய கேட்கிறத பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய நோக்கத்துல நேசிக்கிறாயா என்கிற சந்தேகம் வருவதற்கு என்னெல்லாம் காரியங்கள் ஞாபகம் வந்திருக்கு ஆண்டவருக்கு. அதே சமயம் பேதுரு இல்ல ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு இவர் என்னெல்லாம் காரியத்தை ஞாபகப்படுத்தி இருப்பார். நான் அப்படி ஆராய்ச்சி பார்த்தேன் என்னெல்லாம் காரியத்தை ஞாபகப்படுத்தி இருப்பார் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு காரியமும் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறான். எப்படி செய்திருக்கிறான்? ஆண்டவரை அழைத்த போது வந்தான், காரியங்களை செய்தான். எப்படி சூழ்நிலையில அவன் செய்தான், என்னத்தை எதிர்பார்த்தங்க செய்தான். என்னத்தை எதிர்பார்த்து அவன் செய்ததுனால கர்த்தர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் அப்படிங்கிற ஒரு வசனத்துக்கு நேராக கொஞ்சம் வசனங்களை மாத்திர வாசம். மத்தேயு 14:28 வசிக்கலாமே. நீங்க சொன்ன மாதிரி 2-3 வசனத்தை சம்பவத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே
ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்தின் மேல் நடந்தான். பார்க்கிறோம், ஆண்டவருடைய வாழ்க்கையில கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால அவனுக்குள் விசுவாசம் வந்தது. அவங்களை மற்ற 11 சீஷர்களும் கம்முன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இதுல மேல பெரிய பெரிய போராட்டம் வந்த போது எல்லாம் அழுதாங்க, எல்லாம் கத்தனாங்க, எல்லாம் கூக்குரலிட்டாங்க. ஆனாலும் ஒரு சூழ்நிலை வந்தபோது பேதுரு தேவனுடைய விசுவாசத்துக்கு பாத்திரவான, ஆண்டவரே அப்படின்னா எனக்குள்ளும் நானும் அவரை போல மாறணுங்கிற ஆசை இருந்தது. நானும் அவரை போல செய்யணும். அவர் நடந்தாருன்னா என்னால நடக்க முடியும், அவர் பண்ணாரு என்னால பண்ண முடியும். ஆண்டவரே நான் வர நீங்க கட்டளையிடுங்க என்று சொல்லி அங்க பேதுரு அவரிடத்துல ரிக்வெஸ்ட் பண்றார். ஆண்டவரே நீர் நடந்ததே ஆனால் நானும் ஒரு நல்ல வைராக்கியமானவன், நல்ல விசுவாசத்தை முன்மாதிரியை வைத்தவன். ஆனா அந்த இடத்துல என்ன அப்படின்னா, அவன் நடக்கிறதுக்கும் தேவனை போல மாறுவதற்கும் ஆசை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அப்ப அடுத்த வருஷம் வாசிங்களா, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். நல்ல விசுவாசம் இருக்குது. போராட்டத்துல நம்ம அவங்கள விட டாப்ல, அந்த 11 பேரை இவனை பார்த்தா டாப் தான். சொல்ல போனா இந்த 11 சீஷர்களை காட்டிலும் இவன் எப்படிப்பட்டவன், கொஞ்சம் நல்லவன் தான். ஆனா சூழ்நிலை பார்க்கும்போது தம்முன்னு முழுங்கிடுவான். எல்லாம் நல்லா வார்த்தை பேசுவான், நல்லா நடந்துக்குவான், எல்லாமே ஓகே பண்ணிடலாம் முடிச்சிடலாம்பா. ஏதாச்சும் உங்க பிரச்சனை ஒரு மாதிரி வருதுன்னு வச்சுக்கலேன், சூழ்நிலை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அதுவரை எல்லாரும் இயேசுவை பார்த்து இயேசுவிட்ட இவன் வந்துட்டு இருந்தவன், அந்த சூழ்நிலை வந்த போது சூழ்நிலையை பார்த்து மூழ்கி போகிறவன், அடிக்கடி விசுவாச குறைவு உள்ளவன், அடிக்கடி நல்ல விசுவாசி தான், ஆண்டவருக்கா எல்லாத்தையும் விட்டு வந்தவன் தான். நான் விட்டு வந்தாலும் ஆண்டவரோட விசுவாசம் இருக்குது, நல்ல ஜெபம் பண்ணுவான், இது பண்ணுவான். சூழ்நிலை வந்துச்சுன்னா ஆளுங்க அப்படியே விழுந்து போயிடுவான். அப்பதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, என்னை உண்மையாகவே நேசிக்கிறியா? நேசிக்கிறான், அதனால தான் ஆண்டவரே நடக்கணும்னு வந்தேன். நான் உண்மையாக நேசிக்கிற ஆண்டவரே, அதனால தான் மற்றவங்க எல்லாம் செய்யாத காட்டி நான் செய்தனல்ல, ஏன்னா உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, நீ உண்மை போல மாறணும்னு ஆசைப்படுற ஆண்டவரே. ஆனா சூழ்நிலை என்னை விழுக்காட்டிடுச்சு. அன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து நம்மளை பார்த்து கேட்டோம்னு வச்சுக்கலேன், என்னை உண்மையாகவே நேசிக்கிறியா அப்படின்னு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில எது ஆண்டவரை பார்த்து முன்னால வர்றோம், ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணிடுறோம், மூழ்கி போயிடும். ஏதாவது விசுவாசத்திலையா இருக்கட்டும், வாழ்ச்சி என்ன ஜெபம் பண்ணி என்ன கேட்குற மாதிரி சில நேரங்கள்ல என்ன ஆண்டவரை பார்த்து அப்படின்னு. ஆனா பேதுரு அங்க பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஆண்டவரை நோக்கி எல்லாத்தையும் விட மேலான காரியத்தை செய்யறான், உண்மையாகவே நம்பி வர்றான், நேசிக்கிறான் ஆண்டவரை. ஆனாலும் சில சூழ்நிலை உலகத்தை பார்த்துடுறான், சூழ்நிலையை பார்த்தாரான். இயேசுவை எந்த நேரத்திலும் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தா பிரச்சனை வராது. ஆனா சில நேரங்கள்ல அவன் சூழ்நிலை பார்த்து விடுகிறான். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, உண்மையாகவே நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே, நீங்க அறிவீங்க. ஏன்னா அவன் எடுத்த எல்லா ஸ்டெப்பும் ஒரு விசுவாசத்திற்கு ஏதுவான ஒரு ஸ்டெப். விசுவாசத்துல கொஞ்சம் நல்ல காரியத்தை தான் அவன் செய்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்துக்கு தடையாய் வருவது என்ன அப்படின்னா, கர்த்தர் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்ப்பாரு. இவனை தூக்கலாமா, இவனை கொடுக்கலாமா வேண்டாம நினைச்ச போது இந்த மாதிரி சில காரியங்கள் அவன் வாழ்க்கையிலே நம்ம என்னது ஞாபகம் வந்து ஆண்டு. அதனால தான் உண்மையாகவே நீ நேசிக்கிறியாப்பா அப்படி கேட்கிற உடனே ஆமா ஆண்டவரே அப்படிங்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம, மத்தேயு 16:16 வாசிக்கலாமே. மத்தேயில 16:16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அப்ப எல்லாரையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு அவர் வந்து கேட்கும் போது ஆண்டவரே இப்ப உண்மை அறிந்து கொள்ளதுனால ஒரு நல்ல வெளிப்பாடு உள்ளவன் யாரு தெரிஞ்சுக்குவான். ஆண்டவருடைய கூடவே இருக்கிறதுனால இவர் எப்படிப்பட்ட சிந்தையுடையவர், என்ன நோக்கத்தோடு இருக்கிறாரு, என்னுடைய போக்கஸ் என்ன, இவர் என்ன பண்ணணும்னு நினைப்பாரு, என்ன பண்ணக்கூடாது நினைப்பாரு, எதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு, எதுக்கு முன்னுரிமை தர மாட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே பேதுரு அறிந்திருந்தான். இயேசுவை ரொம்ப நல்ல ஜட்ஜ் பண்ணியிருந்தான். ஓ இவரு இதை கேட்டா பண்ணுவாரு, இதை கேட்டா திட்டுவாரு, இது அப்படின்னு தெரிஞ்சிருந்தான். அப்போ இயேசுடைய நோக்கத்தை நன்கு அறிந்தவன் யாரு? பேதுரு. நம்ம ஆண்டவரை ரொம்ப நல்லா தெரிஞ்சோம் அப்படித்தானே. அவன் சொல்றான் பாருங்க,
இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனையே சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன சொன்னாவன்? என்ன சொன்னான்? நீர் அதாவது அவன் பதில் சொல்ற விதம் பாத்தீங்கன்னா அந்த வசனம் வாசிக்கலாமே. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தெரியுது, இவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்ப இவருக்குள்ள அதுதான் அந்த எல்லா நம்பிக்கை இருக்குது, வெளிப்பாடு கூட இருக்குது. அப்ப நல்லா தேவனோடு கூட வைராக்கியமாய் பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட கடந்து வந்தவன். அப்ப இவன் ஆண்டவர் கேட்கிறார், நீ நேசிக்கிற? ஆமாண்டவர், நேசிச்சதுனாலதான் நான் உமோடு கூட உங்களை ஃபாலோ பண்றதுக்கு தீர்மானிச்சு திரும்பி வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்றது காரணமே உண்மை நான் நேசிக்கிறேன். உண்மை தெரியும் ஆண்டவரே, உமக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், அதனால தான் நான் இதெல்லாம். அவனுக்கு வெளிப்பாடெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, ஆண்டவரோடு அதையே சிந்திச்சு கொண்டிருப்பான், செயல்படுத்தி கொண்டிருப்பான். ஆனா இந்த எல்லா வெளிப்பாடுகள்லாம் வரும்போதும் இவன் அடிக்கடி சிந்தையிலே தடுமாற்றம் உள்ளவனாய் காணும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ பிதாவோடு நல்ல தொடர்புடையவன், ஜெபிக்கணுங்கிற ஆசை இருக்கிறவன். அப்போ தேவனை பார்த்து, அதாவது நல்ல தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தையுடையவன், தேவனை பற்றி நல்ல அறிவுடையவன், ஞானம் இருக்குது, வேத அறிவு இருக்குது. ஆனா அடுத்த வசனம் வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படின்னா நீ இதுக்கு குவாலிஃபை, அதாவது ஒன்னு வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன், பயன்படுத்த போறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன், அதுக்கு நீ தகுதியுடையவன் தான் என்று சொல்லி அங்கே அவன் பேதுரு யோசிச்சிருப்பான்ல, எனக்கு கர்த்தர் வெளிப்பாடெல்லாம் கொடுத்திருந்தாரு, நான் நல்லா ஜெபிச்சுக்கும் போது கர்த்தர் சில வெளிப்பாடெல்லாம் கொடுத்திருந்தாரு, அப்ப எனக்கு நல்லா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சிருக்குது, நான் அதனால தான் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன், இப்படி தெளிதான் யாரு பேதுரு நினைச்சிருப்பாரு. அடுத்த வசனம், பரலோக ராஜ்யத்தில் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். பாருங்க, அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் போய் எருசலேமில் நான் கொலை பண்ண அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுவோம், ஒப்பு கொடுக்க போறேன், என்னை ஒப்பு கொடுப்பாங்க, நான் வந்து சிலுவையில் அறைய வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொல்லி அங்க எல்லாருக்கும் சொல்லும் போது, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இது உண்மையாகவே ஒரு அன்பு தான், அப்படிதானே? இயேசுவை நேசிதான். எல்லாரும் எப்படியே பண்ணப்போ நமக்கு என்ன சாப்பாடு கிடைக்கிறதா ஓகே அப்படின்னு பின்னால் வந்துட்டு இருந்தா, இவன் மாத்திரம் ஆண்டவரே உங்களுக்கு இதெல்லாம் நேரம். ஆனா அவர் ரொம்ப நேசித்தான் ஆண்டவரை, ஆண்டவர் கூடவே இருந்தான். ஆண்டவருக்கு ஒரு துன்பம் வருது, ஆண்டவர் ஒரு பாடுகள் படப்பட்டாருன்னா அதாவது அவர் அந்த பாடுகள் படக்கூடாதுங்கிற ஒரு அக்கறை அவனுக்கு இருந்தது. அதனால தான் ஆண்டவர் கூட்டிட்டு போய், ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நேரக்கூடாது, நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை என்னால் இழக்க முடியாது ஆண்டவரே. எவ்வளவு அன்பான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நீங்க உண்மையாகவே இது உலகப்புறமான காரியத்தை பார்க்கும்போது கரெக்டாக பண்ணியிருக்கலாம். என்னது? உண்மையாகவே இயேசுவை நேசிச்சு, உண்மையாகவே அவர் மேல அக்கறையோடு, உண்மையாகவே அவர் என்ன பண்ணிருக்கான், அன்பா, ஆண்டவரே இது முக்கிய நெருங்க கூடாதுப்பா, நீங்க அங்க போகாதீங்க, நல்ல அறிவுரை கொடுத்திருக்கிறான். ஆனா அது அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷனுடைய பார்வையில் நீ சொல்றது கரெக்ட், மனுஷனுடைய பார்வையில நீ சொல்றது கரெக்ட், ஆனா தேவனுடைய பார்வையில இது சரியில்லை. நான் நடக்க வேண்டிய ஒரு வழி இருக்குது, எனக்கு கர்த்தர் என்ன முன்குறித்து இருக்கிறாரோ அதன்படியாகத்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணியிருந்தான்,
இயேசு அவனை கடிந்து கொள்கிறது, எனக்கு பின்னால போ சாத்தான். அப்படின்னா அவனுக்கு தேவ சிந்தி இல்லை. உலகத்தின் காரியத்தில் இருந்து அவனுக்கு ஆண்டவர் மேல் அன்பு இருந்தாலும் அவன் பார்ப்பதெல்லாமே உலகத்தின் காரியத்தில் வச்சுதான் ஆண்டவர் பார்த்தானே தவிர தேவ திட்டத்தோடு ஆண்டவரை பார்க்கவில்லை. ஆலயத்துக்கு வருவோம், சர்ச்சுக்கு வருவோம், எல்லாம் பண்ணுவோம். நாம் வரும்போது உலகத்தின் காரியத்தமாகத்தான் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும், எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, கஷ்டமா கடனா பிரச்சனையா வரவே கூடாது, எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கணும் அப்படிங்கிற திட்டத்தோடு தான் வந்துட்டு இருக்கிறோம். ஆனா தேவ திட்டம் நம்மை குறித்து சில பாடுகள் நம்ம பட வேண்டும், சில வழியை நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்கிற தேவ திட்டம் இருக்குது. நாமும் பேதுருவை போலத்தான் என்னுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டம், ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறேன், நேசித்து வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில எந்த துன்பமும் வரக்கூடாது, நான் நேசித்து வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில குறைவே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்கமே தவிர துக்க காரியம் எதுவும் நடத்தக்கூடாது. நடந்தா ஆண்டவரும் என வேண்டாம், என்ன ஆறும் வேண்டாம் எனக்கு, அப்படித்தானே? நிறைய காரியங்கள்ல இயேசுவை நேசித்து தான் வந்திருக்கிறோம். நாம் மாம்சத்தின்படியா யோசிக்கிறோமே தவிர தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கையில என்ன வரணும், எப்பவுமே 365 நாளும் பணம் கொட்டிச்சுன்னா ஓகே. ஒரு வாரம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ என் வாழ்க்கையில ஆண்டவர் பண்ணன இதை பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வந்தேனே, இத்தனை வருஷமா என் பிள்ளைக்கு வேலை இல்லாம போயிடுச்சு, என்னுடைய ஒரு வேலை போயிடுச்சு, ஒரு படிப்பு போயிடுச்சு, ஒரு இது தொலைஞ்சு போச்சு, எல்லாம் நம்ம ஏதாவது நல்லா, அதாவது தேவன் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் அனுமதிச்சிருப்பாரு. இயேசுவுக்கும் அது மாத்திர சிலுவை பாடுகள் அனுமதித்திருந்தார். அதை ஏற்றுக்கொள்ள நம்ம சிந்திக்கிறது எல்லாமே மனுஷிகமா சிந்திக்கிறோம். நீ எனக்கு இடரா இருக்கிறான், தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். நல்ல வெளிப்பாடு உள்ளவன், நல்ல ஜெபம் பண்றவன், சொல்ல போனா நல்ல ஜெபம் பண்றவன், ஆண்டவர் மேல ரொம்ப நேசிக்கிறவன். என்னை நேசிக்கிறாயா ஆண்டவர் கேட்டார்ல, நீ நேசிக்கிற, ஆனா இதெல்லாம் மாத்திக்க. ஆண்டவர் சொன்னாரா, இதைத்தான் மென்ஷன் பண்றாரு. இவன் சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் ஞாபகப்படுத்தின காரியம் என்ன தெரியுமா, உண்மையாகவே என்னை நேசிக்கிற, அதனால நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே உம் சித்தம் பூமியில பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியிலும் செய்யப்படணும். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, நீ எதை கட்டுறையோ அது உனக்கு கட்டப்படும், நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ உனக்கு கட்டவிழ்க்கப்படும். அந்த அதிகாரத்தில் கத்த கொடுக்கிற, ஏன்னா நீ வெளிப்பாடு உள்ளவன், நீ உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குது, நீ தேவனோட உறவு நல்லா இருக்குது, நீ நல்லா ஜபிக்கிறவன், நல்லா வேதத்தை வாசிக்கிறவன், கொஞ்சம் ஆண்டவருடைய அறிவு இருக்குது, ஆனா கொஞ்சம் உலகம் இருக்குது உனக்குள்ள. என்ன இருக்குது, கொஞ்சம் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், கொஞ்சம் உலகம் இருக்கா பிரதர், கேளுங்க, கொஞ்சம் உலகம் இருக்குதா? இல்ல தேவனுக்குரிய சிந்திக்கிறோமா, மனுஷனுக்குரிய சிந்திக்கிறோமா? நான் உண்மை நம்ம ஆண்டவரை என்ன பண்ணிருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவனை தொழுது கொள்ளபடி, அவர் தான் நித்திய ஜீவன், வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்தில் அல்லவோ உள்ளது, எல்லாம் தெரியும், வெளிப்பாடெல்லாம் இருக்குது, ஆண்டவர் நம்பித்தான் வந்திருக்கிறோம். ஆனா தேவனுக்குரியதை சிந்திக்க மாட்டோம். அதான் ஒரு சின்ன பிரச்சனை. என்னது, தேவனுக்கு மனுஷத்துக்குரிய மாதிரி எல்லாம் நான் நல்லா இருக்கணும், கஷ்டமே வந்துடக்கூடாது, கடனே வந்துடக்கூடாது, குறைவே வந்துடக்கூடாது, இல்லாமே வந்துடக்கூடாது, எல்லாம் கிட்ட அன்பா பேசணும், நான் மாத்திரம் வம்பா பேசுவேன், அப்படித்தானே? நிறைய பேர் நமக்கு மனுஷன் அவன் எனக்கு கொடுக்காம போயிட்டான், அவன் எனக்கு வாங்கி கொடுக்க நினைச்சேன் கொடுக்கல, எங்க அண்ணன் கொடுக்கல, அக்கா கொடுக்கல, அப்படி இப்படி நம்ம என்ன பண்றோம், நம்ம மனுஷருக்கு ஏற்றவளை சிந்தித்து கொண்டு தேவனுக்கு ஏற்றவளை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நான் பேதுருவை போல ஆண்டவர் நம்ம பார்த்து உண்மையாகவே நீ நேசிக்கிறையா அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உமது விருப்பத்தை நிறைவேற்றுகிற எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் நேசிக்கிறோம், அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், வெயிட் போட்டு வந்துட்டோம். போடாதவங்கெல்லாம் ஐயோ நான் போடலையா கேளு, அது எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் நேசிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனா கடந்து வந்தாலும் ஆண்டவருக்குரியதை சிந்திக்கிறோமா, மனிதருக்குரியதை சிந்திக்கிறோமா? பேதுரு வாழ்க்கையில பேதுரு பின்பற்றி வந்தான், பேதுரு தேவனுக்கு பிரியமா இருந்த அவருக்கு எதுவுமே நடந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் பேசுறான். ஆனா அது மனிதனுக்குரியது. நம்ம வாழ்க்கையில சில துன்பங்கள் கர்த்தர் அனுமதிச்சா, அதுக்கு யோபுவை போல ஆண்டவரே என் வாழ்க்கையில வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே, இது எதனால வந்தது என்று ஆராய்ந்து பார்த்து இது வராமல் இருக்கும்போது நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். பேதுரு அதை போல, அதாவது யோபு அதனால தான் உத்தமன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். உத்தமன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளுவான், தேவ சமூகத்தில் போய் அமைதியை என்ன பண்ணுவான், அவன் புலம்பவே மாட்டான். அவன் எப்படிப்பட்டவன், உத்தமன். உத்தமன் என்று சொன்னா குறை சொல்லவே மாட்டான். என் வாழ்க்கையில ஒன்னால தான் வந்தது, என்னால தான் வந்ததுன்னு சொல்லி எல்லாரையும் என்னது ஏவாளை போல, ஏவாள் தான் என்னோட வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ஆதாம் என்ன பண்றான், குற்றப்படுத்தி கொண்டே இருந்தான். அப்படித்தானே? ஏற்றுக்கொள்ளல வந்த குற்றத்தை நான் சரியா சொல்லி கொடுக்கல,
அவளை நான் ஃபாலோ பண்ண விட்டுட்டேன், அவளை சரியா கைட் பண்ண விட்டுட்டேன், அதனால தான் என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது என்கிற சொல்லி கணவன் அதை மனைவியை சொல்ற அந்த காரியத்தை நிமித்தம் அந்த தவறை ஏற்றுக்கொள்றது இல்ல. என்ன பண்றான்? நீங்க கொடுத்த மனைவியினால தான் இப்படி, நீங்க கொடுத்த ஆள்னா தான் இப்படி அப்படின்னு சொல்லி தேவனை குற்றப்படுத்தவும் மனைவியை குற்றப்படுத்தவும் ஆரம்பித்து விடுகிறோம். எப்போ இல்ல ஆண்டவரே, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தவறு நடந்துச்சுன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வர வேண்டும். அல்லேலூயா. பேதுரு அங்க பார்க்கறான், மனிதனுக்குரியவளை யோசிக்கிறான், தேவனுக்குரியவளை அங்க சிந்திக்கவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் பார்க்கிறாரு, உண்மையாகவே நேசிக்கிறியாப்பா? நேசிக்கிற, ஆனா அப்படிங்கும் போதுதான் என்ன ஆண்டவர் சொல்லுங்கப்பா, திருத்திக்கிறேன். அது மாதிரி தான் அவன் கேட்டான். அப்பதான் இவன் செய்த தவறுகள் எல்லாம் அங்க அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவன் அதிலிருந்து 23 வாசிங்க, 23 இருந்து. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அப்ப தேவனுக்கு உரியதை நீங்க சிந்திக்காம இருந்தா தேவனுக்கு இடரலாய் இருக்கிறோம். வாழ்க்கையில வரக்கூடிய காரியத்துல தேவனுக்குரியவளை சிந்திக்கணும். என்னதான் ஆனால் என்ன பாடலாம் பாடல, என்ன பாட்டு? என்னதான் ஆனால் என்ன என் மீட்ப. சில நேரம் செத்த மாதிரி எல்லாம் இருக்கிறோம் நம்ம. ஆண்டவரே, நம்ம வாழ்க்கையில எல்லாமே இழந்து, யாரோ இறந்துட்டா போதும், எல்லாமே போச்சு. அன்புனால அல்ல, கர்த்தர் கண்டிப்பா வாழ்க்கையில் நடத்துவார், எல்லா காரியத்தையும் கொடுப்பார். ஆனா நம் வாழ்க்கையில தேவன் மேல வைத்திருக்கிற அந்த அன்பும் விசுவாசமும் வாழ்க்கையில திறந்து போட்டு, அதாவது தேவனுக்குரியவர்களை சிந்திக்கிற வாழ்க்கையில அனுமதிக்காரா? அதாவது அவர் வாழ்க்கையில அனுமதிக்காம நம் வாழ்க்கையில ஒண்ணுமே வராது. அவர் பெர்மிஷன் கொடுக்காம, யோபுக்கு என்ன பண்ணாரு? கர்த்தர் எல்லா பெர்மிஷன் கொடுத்தாரு. அதனால தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒவ்வொன்றை இழந்தான். இரண்டாவது ஒரு பெர்மிஷன் கொடுக்கும் போது அவனுக்கு சுகவீனங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தரை அவன் மறுதளிக்கவில்லை. இந்த போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கெல்லாம் நன்றி செலுத்தி, ஆண்டவரே நான் இன்னும் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, அதான் அப்படிப்பட்ட கேள்வியை நம்ம கேட்க வேண்டும். ஆனா அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். நல்ல ஜெபம் பண்றவன் இதுக்கு முன்னால வெளிப்பாடெல்லாம் வாங்கிட்டான். கர்த்தருடைய பிதாவாகிய தேவன் உனக்கு மாம்சம் ரத்தம் உனக்கு இது விதை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரால் பாராட்டப்பட்டவன் கொஞ்ச நேரத்துக்குள்ள உலகத்துக்குரியவளையும் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நல்ல தேவ அறிவு இருக்குது, தேவனை பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குது, தேவனை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறான். இடையில ஆண்டுக்கு உகந்ததை சிந்திக்காம, இடையில சின்ன சின்ன காரியத்துல உலகத்தோடு கூட சேர்ந்து ஐக்கியப்படுகிறவனா இருந்தபடினால, அவள் சிந்தை மாறுகிறதா இருந்ததுனால ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், சீமோன் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நேசித்தனால் ஆண்டவர் உனக்கு நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கிறேன், நேசித்தனால் ஆண்டவர் தான். அப்போ இனிமேல் இப்படிப்பட்ட சிந்தைக்கு நீ இடம் கொடுக்காத. அந்த கேள்வியில அர்த்தம் என்னன்னா, நீ ஒரு டைம் இறந்து பார்த்தியா, நீ நாம் சாகக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நம்ம செத்து ரெண்டு உயிரோட வந்துட்டேன் பார்த்தியா? அப்போ உயிரோடு வரக்கூடிய என்ன தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நடத்த முடியாம என்ன பண்ற அப்படின்னா, எனக்கு தேவனுடைய திட்டம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தாதபடிக்கு தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாய். நம்ம சொல்ற மாம்சமான எண்ணங்கள் எல்லாம் எதை குறிக்குது? தேவனுக்கு எதிர்த்து நிற்பதை, வசனத்துக்கு கீழ்ப்படியாத தன்மையை காண்பிக்குது. வசனம் சொல்லி இருக்கோம், என்ன பண்ணக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது நம்ம நடத்தணும், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா இந்த வசனத்துக்கு நேராய் நடத்த முடியாதபடிக்கு மாம்சத்தோடு நம்ம யோசிச்சு பார்த்தோம், இந்த பணத்தை போட்டா இது வரும், நம்ம ஏன் இது போய் கொடுக்கணும், இந்த காரியத்தை செய்தால் நம்ம இப்படி உயர்வு வந்துடும், அது கொஞ்சம் தானே ஆண்டவருக்கு விரோதமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அப்படி தானே சில காரியத்தை தேவனுக்கு விரோதமாய் செய்ய ஆரம்பிக்கிறோம், சில காரியத்தை நம்முடைய விஷயத்தின்படி செய்ய ஆரம்பி இல்ல, வசனம் என்ன சொல்லுதோ அதன்படியாகவே நம்ம வாழ்க்கை வாழ ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அடுத்த வசனம் வாசிக்கலாம். 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்றி வந்துட்ட வாழ்க்கையில சிலுவை இருக்கும் என்பதை மறந்து போகாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வரணும்னு நினைச்சுதான் வந்திருக்கிற, ஆனா உன் வாழ்க்கையில் துன்பமே வராது என்று சொன்னா நீ அப்படியோட சிந்தையோடு என்னை பின்பற்றி வர முடியாது. என் வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னா என்ன பண்ணணும்? சில பாடுகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில துன்பங்கள், அவமானங்கள் வரும். அதிலே நீ உறுதியாய் என்னோடு கூட இருக்க வேண்டும்.
அந்த பிரச்சனை வரும்போது பிதாவாகிய தேவனோடு கூட இயேசு உறவிலே இருந்ததுனால அவர் அவனை தைரியப்படுத்தினார். அதனால லாஸ்ட் நேரத்தில் என்ன பண்றாரு? கெத்செமனேல போய் அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண போது கர்த்தர் தூதனை அனுப்பி அவனை தேற்றினார். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த பிரச்சனையிலிருந்து மேற்கொள்வதற்கான வழியை கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் அவன் தேவனை சார்ந்து கொண்டு வாழ நாம் ஆரம்பிப்போம். பேதுருவை போல எல்லா நேரத்திலும் ஆவிக்குறியில் இருக்க மாட்டோம், எல்லா நேரத்திலும் பூமிக்குறியில் இருக்க மாட்டோம். அப்பப்பா என்னது காக்கா மாதிரி வந்து போறது அப்படித்தானே. சில நேரங்கள்ல நல்ல ஆவிக்குறிகளா இருப்போம். இங்க சர்ச்சில் இருந்து நம்ம கூப்பிட்டு பேச ஆட்கள் ஆவிக்குறிகளை பார்க்கும்போது ஆவிக்குரிய நல்ல சிந்தையோடு எண்ணத்தோடு நடந்து கொள்ளுவோம். இங்கிருந்து கொஞ்சம் பூமிக்குரிய நண்பர்களை பார்த்து அவங்கள போரே மாறிடுது. அவங்கள போரே கமெண்ட் அடிக்கிறது, அவங்கள போரே ஜோக் அடிக்கிறது, அவங்கள போலவே சினிமா நாயம் பேசுறது, அவங்கள போலவே சீரியல் நாயம் மேல பேசுறது. இங்க வந்துட்டா பைபிளா, ஐயோ பேதுரு அப்படி சொல்றார், யோவான் இப்படி சொல்றார். அப்போ நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிடுறோம்? மாறிக்கிறோம். அப்படி அல்ல, தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்க வேண்டும். தேவன் நம் வாழ்க்கையை வைத்திருக்க திட்டங்களுக்கு நேராக என்ன பண்ணணும்? நம்ம அந்த வாழ்க்கையில் நடக்கிறது கொள்ள வேண்டும். பேதுரு வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே எதை? தேவனுக்கு விரோதமாய் சிந்திக்காதபடிக்கு தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். அதனால தான் வாழ்க்கையில் என்ன இருக்கு சொல்ற, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அல்லேலூயா. சில பிரச்சனைகள் வரும், சில போராட்டங்கள் வரும், ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் இப்படி வாசிக்கலாம். 25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். சரி, அந்த அடுத்த வசனம் இப்படி வாசிக்கலாம். யோவான் 13:6 இப்படி வாசிக்கலாம். 13:6. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய் என்றார். அங்க பாத்தீங்கன்னா இயேசு கால்கள் கழுவுறாரு. ஐயோ, நான் அவ்வளவு நேசிக்கிற அவர் என் காலை கழுவலாமா? எவ்வளவு அன்பானவர் பாருங்களேன். உண்மையாகவே பேதுரு செய்த எல்லாமே தேவன் மேல அளவு கடந்த அன்பு வைத்திருந்தான். ஆனா வெளிப்படுத்த தெரியாதவன், அதாவது தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாதவன். ஆண்டவரே, நீங்க என் காலை கழுவலாமா? நான் உங்களுடைய வேலைக்காரன், உங்களுக்கு பிரியமாய் இருக்கிறவன், நீங்க என்ன சொன்ன நானா என்ன வேணா பண்ணுவேன், ஆனா நீங்க போய் என் காலை கழுவலாமா? எவ்வளவு அன்பான பாருங்களேன். நீங்க நினைக்கிறீங்க அவர் முந்திரி கொட்ட மாதிரி பேசினாரு, முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்தையும் காரியம் செய்தாரு. இல்லை, உண்மையாகவே இயேசுவை நேசித்தான். அதுதான், ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனா செய்த வெளிப்பாடுகள் தான் கொஞ்சம் மாறி போயிடுச்சே தவிர உண்மையாகவே இயேசுவை பேதுரு ரொம்ப நேசிச்சான். அதான் தான் ஆண்டவர் அவன் மேல அந்த பொறுப்பெல்லாம் கொடுக்குறாருல்ல, நீ ஏன் அப்படி மாறு அப்படி சொன்னாரு தெரியுமா? ஏன்னா உண்மையாகவே பேதுரு இயேசுவை ரொம்ப நேசிச்சான். நீங்க ஆண்டவரை நீங்களா ஏன் காலை கழுவுறதா? ஏண்டா ஆண்டவரே. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நான் உயர்ந்திருக்கிற நானே கழுவினேன் அப்படின்னு நீங்களும் கழுவனப்பா. நீங்க தாழ்மையை தெரித்துக் கொள்ள வேண்டும். யாராயிருந்தாலும் தாழ்மையா இருக்கணும். யாராயிருந்தாலும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். யாராயிருந்தாலும் தேவ விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றணும். நான் என் பிதாவின் விருப்பம் என்னன்னா, நான் உயர்ந்தவன் தான், ஆனா எல்லாரையும் விட தாழ்மையா இருக்கக்கூடிய உங்க கால்வை கழுவுறது போல எனக்குள் தாழ்மை இருப்பது போல உங்களுக்கும் தாழ்மை வர வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு சில காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். பேதுரு, இல்ல ஆண்டவரே, நீங்க போய் என் காலை கழுவுறதா? காலை கழுவுனா ஒரு கேவலமான ஒரு வேலை தானே, ஒரு ரொம்ப மோசமான ஒரு வேலை தானே. அப்படிதான் நினைக்கிறாங்க. நீங்க யாரோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சலாம், வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. யாரை பார்த்து கேள்வி கேட்கலாம்? யாரை பார்த்து? கீழே குமிஞ்சிருந்தா அவங்களை பார்த்து கேள்வி கேட்டலாம். அப்படித்தானே? கேட்டலாமா? சரி, நம்ம ஆண்டவர் உண்மையாகவே ரொம்ப கீழான ஒரு காரியம் என்னது? காலை கழுவுறது. ஆண்டவரே, உங்களை நான் நேசிக்கிறேன், நான் உங்களை எவ்வளவு என் ஹீரோவை வச்சிருக்கிறேன், என்னுடைய பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க அப்படியே சொன்ன அற்புதம் நடக்குது, நீங்க சொன்ன அதிசயம் நடக்குது, நீங்க ஜெபம் பண்ண அப்படியே எழுந்த பிணமெல்லாம். ஏன்னா பேதுருவை ஆண்டவர் கூட்டிட்டு போன வழிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. மத்தேயு 17:1 வாசிக்கலாமே. மத்தேயு 17:1. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அங்கே அவர்களுக்கு முன்பாக மறுரூபம். அங்க பாருங்க,
இந்த 12 பேர்ல ஸ்பெஷலா பேதுரு கூட்டிட்டு போவார். ரொம்ப பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரும் தான் ஆண்டவருடைய நெருங்கமான ஒரு நண்பர்கள். தேவனுக்கு பிரியமான ரகசியத்துல சொல்றது ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியவங்க பார்த்தா தேவனுக்கு பிரியமானவர் யாருன்னு பார்த்தா பேதுரு. அதனால தான் தனித்து இருக்கும்படி ஜெபம் பண்ண போறாரு. தனித்து இருக்கும்படி அவர் மட்டும் தான் போயிருக்கணும். ஆனா பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டிட்டு அங்க போறாரு. அப்போ தேவன் யாக்கோபு பேதுருவை ரொம்ப நேசிச்சாரு. நேசிக்கிறாயா கேட்குறீங்க ஆண்டவரே, கூட்டிட்டு எல்லாம் போயிட்டு இப்படி கேட்கலாமா? அதாவது கூடைய மற்றவங்களை காட்டிலும் என்னை நேசிச்சதுனால தானே கூட்டிட்டு போனீங்க. மற்றவங்க காட்டிலும் கொஞ்சம் நல்லவன், கொஞ்சம் வெளிப்பாடு உள்ளவன், கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுவான், அதாவது தேவனுக்கு வைராக்கியம் பண்ணுவான் சொல்லித்தானே நல்லா அழைச்சிட்டு வந்தீங்க. வந்து விட்டு எங்கிட்ட இப்படி கேட்டா என்ன ஆண்டவர் அர்த்தம்? அப்படித்தானே? உண்மையாகவே ஆண்டவர் நேசிக்கிறவன் தான். அதனால தான் ஆண்டவர் கூட்டிட்டு ஜெபம் பண்ண போக கூட்டிட்டு போறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒருத்தி இறந்துருப்பான். கூட்டிட்டு போகும்போது இவனை தான் உள்ள கூட்டிட்டு போயிருப்பார். அப்படித்தானே? அந்த சிறு பெண் இறந்துருப்பான் போகும்போது. அப்படின்னா விசுவாசத்தில் இவன் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருப்பான் அப்படிங்கிற எண்ணம் ஆண்டவருக்கு இருக்குது. இவனெல்லாம் நல்ல முன்மாதிரியில் வைத்து இவனுக்கு பழக்கி வைக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணத்தினால தான் அவர் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போயிட்டு அங்கே பாருங்க அந்த வசனம் 17:1 வாசிங்க. 17:1 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு போய் தனித்திருக்கும்படி உயர்ந்த தனித்து இருக்கும்படி கற்றுக் கொடுக்கும்படி இவள் நான் கடைபிடிப்பதை அவர்கள் காண்பிக்கும்படி கற்றுக் கொடுக்கும்படி மலையின் மேலே கூட்டிக் கொண்டு போகிறார். போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ ஜெபிச்சினா உன் முகம் எப்படி மாறும்? நீ ஜெபம் பண்ணினா உன்னுடைய முகம் எப்படி பிரகாசிக்கும்? ஒரு சிந்தை எப்படி மட்டதாய் மாறும் என்பதை கற்றுக் கொடு. அப்புறம் அடுத்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாய் மாறிட்டு. அல்லேலூயா. அப்ப ஜெபத்தின் மேன்மை எங்க கற்றுக் கொடுக்கிறார். கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஜெபம் பண்ணும் போது நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணா எப்படி மாறுறேன் பார்த்தியா? மறுரூபமாய் மாறுது பார்த்தியா? நீயும் ஜெபம் பண்ணா உன்னுடைய முகரூபம் மாறும், உன்னுடைய ட்ரெஸ் மாறும், உன்னுடைய குணங்கள் மாறும். உனக்கு எல்லாமே ஜெபிக்கும் போது ஆண்டவர் மறுரூபமாக கூடிய அந்த அனுபவத்தை அவனுக்கு காண்பிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். இப்படி அன்பாய் இருந்ததுனால தான் இயேசுவ மேல் அன்பா இருக்கிறாரு. அதனால தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஏன்னா நீ ஒரு ரோல் மாடல், நீ என்னது ஒரு முன்மாதிரியான சீஷன். எல்லாவற்றிலும் ஒரு ஆர்வம் இருக்குது உனக்கு, எல்லாவற்றிலும் தேவனுக்காய் செய்ய வேண்டிய வைராக்கியம் இருக்குது. ஆனா சில நேரங்கள்ல நீ உலகத்தை பார்த்துடுற, சில நேரங்கள்ல தேவனுக்கு ஏற்றவழி சிந்திக்காம போயிடுற, சில நேரங்கள்ல சிலுவைகள் பாடுகள் வரும்போது மறுதளிக்க ஆரம்பித்து விடுகிறாய். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசு பின்பற்றி வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா சில நேரங்கள்ல உலகத்தை பார்க்கிறோமா? சில நேரங்கள்ல தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்காம போய் விடுகிறோமா? ஆராய்ந்து பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? இவனை பிரேயர் பண்றதுக்கெல்லாம் கூட்டிட்டு போகும்போது முதல்ல கூட்டிட்டு போவாரு. ஆனா இவன் மனசு என்னாச்சு தெரியல. இவன் அப்பப்ப உலகத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ இப்படி ஆயிருமே, இப்படி வந்தா இப்படி ஆயிருமே அப்படிங்கிற முழுதா வரல. ஆனா பின்பற்றி வரணும்னு தீர்மானிச்சுட்டான். இன்னும் கொஞ்சம் இடிக்குது உலகம். சூழ்நிலை பார்க்கும்போது தடுமாறிடுவான், உலகத்தை பார்க்கும்போது தடுமாறிடுவான், அவங்க என்ன சொல்லிட்டா தடுமாறிடுவான். இல்ல, யாரு என்ன சொன்னாலும் நான் எழுதினதே, நான் தீர்மானித்ததே, தேவனை பின்பற்றும்படியாய் நான் தீர்மானித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில என்ன வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் எதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே. அதான் பேதுருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மாறுதலாய் அவன் நடந்ததுனால தான் இயேசு அவன் மேல அந்த சில பொறுப்புகளை கொடுக்கிறார். தவறு இதெல்லாம் தான் அவன் வாழ்க்கையை ஞாபகப்படுத்தி. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 18:10 வாசிக்கலாமே. 18:10. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அவன் வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். ஏங்க, யாருனாச்சும் இயேசு பிடிக்க வரும்போது வெட்டலாம் சொன்னா என்ன நோக்கத்தோட வெட்டியிருப்பாங்க? இயேசு மேல கை வைக்கிறே நீ, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவரை போய் நீ வெட்டுறதுக்கு
உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், பிடிக்கிற கயிறு இருக்குன்னு சொல்லிப்பட்டு உடனே என்ன கையில் இருக்குன்னு பார்த்தாரு, கத்தி வரையில வச்சிருக்காரு. என்ன இருக்குது எடுத்து சர்றன்னு போட்டாரு. என்னாச்சு, காது அப்படியே போயிருச்சு. அப்படின்னா இயேசுவை ரொம்ப நேசிச்சான். ஆனா வெளிப்பாடு தான் வித்தியாசம் போயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப உண்மையாகவே இயேசுவை நீங்களும் நானும் நேசிக்கிறோம், உண்மையாகவே அவருக்காய் வாழணும்னு தீர்மானிக்கிறோம். ஆனா சில குணங்கள் தான் நம்ம அப்படியே என்ன பண்ணுது, இல்ல இன்னும் ஆண்டவர் பக்கம் நெருங்க முடியாம சில சுவாபங்கள் நம்மை அதாவது உலகத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கிறதுனால நாம் அவர் அன்பா அப்ப இயேசு பார்த்து நம்மளை தான் கேட்பாருங்க. நேசிக்கிறதால உண்மைதான், அந்த இந்த என்னது வாழை உரையிலே ஒன்னு இருக்கிற சுவாபம் இருக்குது பார்த்தியா, நல்லா ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் பண்ண. வீட்டுல யாராச்சும் பிரச்சனை பண்ணிட்டானா அப்படியே என்னது சிரிக்கிறத பார்த்தா என்னவோ மாதிரி இருக்குது. வர்ற வார்த்தை, நடந்துக்கிற என்னது செயல்கள், பண்ற ஆக்ஷன், உடைக்கிற காரியம், மிதிக்கிற காரியம், அடிக்கிற காரியம் எல்லாம் ஓகே, ஆண்டவர் பின்பற்றி வர்றோம். நம்முடைய சுவாபங்கள் இன்னும் பேதுரு மாதிரி தான். எடுத்தா சர்ரு வெட்டு ஒரு வெட்டு, யாரு விழுகுது என்ன விழுகுது ஒன்றும் பார்க்கறதே இல்லை. இயேசுவை நேசிக்கிறேன், ஐயோ ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறால தான் இதெல்லாம் பண்றேன், தாங்க முடியல ஆண்டவரே, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஆண்டவரே. நமக்கு எப்படி சொல்லுவோம், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஆண்டவரே, அதனால தான் போட்டேன் வெட்டிட்டு ஆண்டவரே. என்னது டென்ஷன் ஆயிடும். நம்ம ஆண்டவர் உண்மையாகவே நேசிக்கிறோம். ஆனா ஏன் ஆண்டவர் போட சொல்றாரு, நல்ல காரியம் சபாஸ் கை தட்டுறாங்க, ஆண்டவர் கை தட்டல. ஆனா என்ன பண்ணாரு, என்ன சொன்னாருங்க வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு, உன் பட்டயத்தை உரையிலே போடு. நாம ஆக்ஷன் பண்ணி என்ன ரியாக்ஷன் பண்ணி வாழ்றவங்க அல்ல, எல்லாம் ஆண்டவர் கிருபையில வாழ வேண்டியவர்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பேதுரு மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டா, நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு காணப்படுதுதான். உடனே எடுக்கிறது, வெட்டுறது, குத்துறது, அவன் வந்தா பார்த்துக்கலாம். அந்த நேரத்துக்கு தப்பிக்கிறதுக்கான ஏதாச்சும் வார்த்தை சொல்றது, பொய் சொல்றது, அந்த நேரத்துக்கு ஜமாளிச்சு போறதுக்கு என்ன பண்றது, ஒரு வெட்டு, யார் விழுந்தா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய ஆளு நான் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேதுரு இயேசு மேல் ரொம்ப அன்பா இருந்தான். உண்மையாகவே பேதுரு ஆண்டவர் ரொம்ப நேசிச்ச. மற்ற 11 பேரும் அமைதியா இருக்கிறாங்க, 11 பேரும் உண்மையாகவே அவங்க கூட தான் இருக்கிறாங்க. 10 பேரும் பேதுரு சுத்தி 11 பேர், யூதாஸ் அப்பதான் அங்க வந்திருக்கிறான், அவன் அங்கதான் இருக்கிறான். ஆனா அங்க ஒரு ஆக்ஷனுமே இல்லை. ஆனா பேதுரு இயேசுவை ரொம்ப நேசித்தனால டபார்னு எடுத்து வெட்டிடுறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் உரையை வாளை உரையிலே போடு. நம்மளும் இப்படித்தாங்க ஆண்டவருக்காய் வாழ தீர்மானித்து இருக்கிறோம். சூழ்நிலை வரும்போது சிலதை வெட்டி விடுகிறோம், சிலதை நாம் செய்து விடுகிறோம். அதுக்கப்புறம் போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்கப்பா, ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவரே உண்மை அப்படின்னு நம்ம நிறைய காரியம் சொல்றோம்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தீர்மானித்த தீர்மானங்கள் எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, ஆனா செய்யக்கூடிய செயல்கள் தான் மாத்தியமா வித்தியாசமா இருக்கு. அதான் தான் பாடுகளை சகிக்க நம்ம ரெடியாகிறது இல்லை. சில பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் பொறுமையா 1 மணி நேரம் அமைதியா இருந்தா போதும், அங்க எல்லா காரியம் சரியா இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத ஆக்ஷன்ல இறங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ரணகலமா மாறி போயிருது. தேவையில்லாத வார்த்தை பேசுவோம், அமைதியா இருந்துட்டு கொஞ்சம் பொறுத்து போகக்கூடிய தன்மை இல்லை. நம்ம சுவாபங்கள் மாறாதனால தான், குணங்கள் மாறாதனால தான் பழைய சுவாபம் தான் நமக்கு இருக்குது தவிர புதிய சுவாபம் நமக்குள் வருவதில்லை. காரணம் என்ன தெரியுமா, பேதுருவை போல நாம் இன்னும் பூமிக்குரியவர்களையும், பேதுருவை போல நாம் இன்னும் நம்ம மனுஷருடைய பாக்கின் அது மாதிரியே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்கள மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்கு, மற்றவங்க செய்யற மாதிரி தான். மற்ற வீட்டில் பிரச்சனை வந்தா என்ன பண்றாங்க, அடிக்கடி நடக்குதா இல்லையா? நம்ம ஆவிக்குரிய வீட்டில் என்ன நடக்குது? அப்ப ஆவிக்குரியன்னு அவளுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் பேசிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஐயோ திருவிருந்து எடுக்கணுமே வந்து என்ன பண்றது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, உடனே ஒப்புரவாயி என்ன பண்றோம்? அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த இடத்துல தேவன் எதை விரும்புவார். என்னை நேசிக்கிறையா அப்படின்னு கேட்டா ஆமாண்டவரே நேசிக்கிறேன்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? சிலதை சகித்துத்தான் ஆக வேண்டும், சிலதை கொஞ்சம் பொறுமையாத்தான் கையாள வேண்டும், சிலதை கொஞ்சம் நேரம் உண்மையாத்தான் இருக்கும். சொல்ல போன வார்த்தை உண்மையாகத்தான் இருக்கும், நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனாலும் அநேக முறை அதை ருசிச்சு பார்த்துருக்கிறேன். எங்க அப்பா எல்லாம் ரொம்ப திட்டுவாரு, நல்லா தப்பே பண்ணியிருக்க மாட்டேன், திட்டுவாரு. திட்டு அமைதியா வந்துட்டு நான் உதவியும் கட்டுக்க மாட்டேன். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அக்கா வந்து கேட்பாங்க, அல்லது அண்ணன் வந்து கேட்பாங்க, ஏன்டா அப்படி பண்ணனே அப்படின்னு. நான் பண்ணவே இல்லையே. நீ பண்ணலையா? அப்ப அப்பாட்ட சொல்லிக்கிறோம்ல. அப்படி சத்தம் போட்டாரு, நான் அந்த நேரத்தை சொன்னா என்ன ஆகும், என்ன ஆகும்? ரொம்ப காரசாரமா பேசிட்டு இருப்பாரு. நான் போய் இல்லப்பா பண்ணலப்பா, நாங்க உங்களுக்கு தெரியுமா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சித்தனை பண்ண என்ன ஆயிரும்? அவரு கோவப்பட்டு நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அவர் டென்ஷனா வரல. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சொல்ல, இல்ல நான் பண்ணவே இல்லை, அவரு தெரியாம சத்தம் போடுறாரு, நான் என்ன நோக்கத்துக்காக செய்தேன், நான் இப்படிதான் சொன்னேன், மற்றவங்க போய் சொன்னதை வந்து இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்.
அப்ப அதுக்கப்புறம் அவர் சங்கடப்படுவார். அப்ப நம்ம இதெல்லாம் பழக்கத்துல கொண்டு வரணும். இது வரலையேன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் நாம அதை பழக்கத்துல கொண்டு வரணும். நீங்க உண்மையாகவே தேவன் மேல அன்பா இருந்தா அந்த பொறுமையுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அந்த நேரத்தை நல்ல முறை சிந்திக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா பேதுரு போல எடுத்துதான் கழுத நினைச்சுதான் கழுத எடுத்த ஓட்டங்கிற மாதிரி நினைச்ச உடனே பண்ணிருக்கூடாது. பொறுமையா ஆண்டு சமத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே நான் போக போறேன், இது போறது வேண்டும், உங்களுக்கு பிரியமா வேண்டாமா நான் சொல்லலாம். பொறுமையா எனக்கு தாங்க, எனக்கு அன்பை கொடுங்க, அவளை நேசிக்கிறதுக்கு மனசு கொடுங்க, என் வாழ்க்கையில மாற்றங்களை கொடுங்க சொல்லி என்ன பண்ணணும்? ஆண்டவரை கேட்கணும். நம்ம வர்றது நோக்கமே ஆண்டவரோட சமூகத்துக்கு வருவதற்கே கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் கத்தை கொண்டு வர்றாரு. எல்லாரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சுவாபங்கள் இன்னும் மாற்றப்படல, அதுக்கு தான் சபை கத்தை கொண்டு வர்றாரு. நம்ம சாபங்கள் எல்லாம் எப்படி மாறணும்? அவருடைய போல மாற வேண்டும். இயேசு அவர் நினைச்சிருந்தானா 1000 தூதர்கள் அனுப்பி என்ன பண்ணிருப்பாரு. ஏன் பண்ணல? பிதா என்ன என் வாழ்க்கை வச்சிருக்காரோ அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில இவர் அற்புதத்தை பண்ணி என் ஆண்டவர் செங்கடலை பிளந்தவர், யோர்தானை கடக்க செய்தவர், எப்படி தானே? அப்படியே பல லட்சம் ஆட்கள் எல்லாம் கலங்கடித்து தங்களுக்குள் வெட்டுண்டு விளை பண்ணினவர். இந்த 10 பேர் 50 பேர் வந்து இவங்களை கலங்கடிக்கிறதா பெரிய விஷயம் இல்லை. ஆனா தேவனுக்கு பிரியமானது இன்னது என்று பிதா இயேசு அறிந்ததுனால அங்க அமைதியா இருக்காரு. ஆண்டவர் வாழ்க்கை சிலதை அனுமதித்திருக்கிறான்னு சொல்லி அங்க அமைதியா இருக்காரு. அதனால தான் தேவன் அதனால தான் சொல்றாரு, நீ தேவனுக்கு இதெல்லாம் வெளிப்பாடுகள் யாருக்கு இருந்தது? பேதுருக்கு சொல்லியும் அவன் செய்யல. பாத்தீங்களா? முதலே சொன்னாரு, என்னது? எருசலேமுக்கு போறேன், என்னை என்ன பண்ணுவாங்க? கைது பண்ணி சிலுவையில் அறிந்து கொள்ளுவாங்க, ஆண்டவரே உனக்கு சம்பவப்படக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. உடனே திட்டுறாரு. ஆண்டவர் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்தாரு, உனக்கு இது நீ தேவனுக்குரியதுல சிந்திச்சு வா, நீ அங்க போய் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. எல்லாம் ஓகே ஆண்டவர் சொல்லி வந்தவன் இங்க வந்து என்ன பண்ணிட்டான்? வாழை தூக்கிட்டான். அப்போ வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணி தான் கொண்டு வர்றாரு. அந்த அவன் அப்படியே பழகணும் நினைச்சா ஆக்ஷனை கண்டா ரியாக்ஷன் பண்ணிடுவான். என்னாச்சு? ஆக்ஷனை கண்டா ரியாக்ஷன் பண்ணிடுவான். உடனே அப்படியே பழகி பழகி அந்த பழக்கத்தை மாற்ற முடியல. எடுத்தான், என்ன இருக்குது? வாழை எடு, வெட்டு, போச்சாங்க. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பழக்கம் ஆண்டவர் அநேக முறை சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா அதை கடைபிடிக்கிறதே இல்லை. நம் பேதுருவை போல நம்ம அதனால தான் ஆண்டவர் கேட்கிறேன், ஆண்டவரே உன்னை நேசிக்கிறியா? நேசிச்சா ஏன்டா அப்படி இருக்கிற? ஏன் நேசிச்சா இப்படி எல்லாம்? நான் சொல்றேன்ல, அன்பா இரு, மன்னி, மறந்துக்கு, அதான் என்னுடைய குவாலிட்டி, அப்பதான் நீ என் கூட வர முடியும், அது சொல்றேன்ல. ஆனா அதெல்லாம் செய்யவே மாட்டான். அதனால தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நீ உண்மையாகவே நேசிக்கிறாயா? அப்பதான் இந்த தப்பெல்லாம் ஞாபகம், ஆண்டவரே அன்னைக்கே சொன்னீங்க, என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், இது நீங்க சொல்லிதீங்க, ஓ இதனால தான் கேட்குறீங்களா அப்படின்னு மனசுல வருத்தப்படுறான். ஆனா ஆண்டவரே என்னெல்லாம் இடத்துல நான் தப்பு பண்ணனேன், என்னெல்லாம் காரியத்துல நான் அவருக்கு பிரியமாய் நடக்கல. ஒரு வசனத்து கூடி வாசிக்கலாம், 15 கூடி வாசிக்கலாம், 18, 15. சீமோன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனா இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தார். இயேசுவை பிடிச்சிட்டு போறாரு, இயேசுவே பிடிச்சிட்டு போறாங்க. மத்த 10 பேரும் அங்க வீட்டுல இருந்துட்டாங்க. யூதாஸ் இங்கே போயிட்டான், சீமோன் இங்க இருக்கிறான், மீதி 10 பேரும் ஒண்ணுமே ஆக்ஷன் இல்லை. ஆனா இவனும் இன்னொரு சீசனும், சீமோன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு என்ன நடக்குது அவனால தாங்க முடியாதுங்க. இயேசுக்கு நடந்தா, இயேசுவை பிடிச்சிட்டு போனாலோ கூட்டிட்டு வந்தாலோ, என்னதான் அவன் வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் ஃபாலோ பண்ணி வந்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் திட்டினாலும் சரி, பிசாசின் பையனை சொல்லி திட்டினாலும் என்ன பண்றாரு? அப்படியே ஆண்டவரை மாத்திரம் அவன் மறுதளிக்கவே இல்லை. ஆனா ஏன் ஆண்டவரை பின்பற்றி வர்றான் அப்படின்னா, ஆண்டவரை பிடிச்சு கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது சீமோன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனா இருந்ததினால், அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனா இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தார். இயேசுவுடனே கூட அந்த அதுக்குள்ள போயிட்டான். யாரு? கூட வந்தவன். பேதுரு பெப்பன்னு இருக்கிறான். ஏன்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தவனாச்சா, எந்த பழக்க வழக்கமும் இல்லை. ஆனா இயேசு ஃபாலோ பண்ணுங்கிற மாத்திரம் தெரியும் அவனுக்கு. இயேசு பின்பற்றி போனோம் தெரியும். யாருமே தெரியாது. ஆண்டவரே என்ன பண்றது, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஆதங்கம் அவனுக்குள்ள. ஐயோ ஏசப்பா கைது பண்ணிட்டாங்களே, ஏசப்பா அடிக்க போறாங்களா, என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண, இதுவரை எவ்வளவு அற்புதங்களை பண்ணவர் அல்லவா, என்ன பண்ணுவாரு, ரொம்ப ஆதங்கத்தை பின்னாலே போயிடான். கூட இன்னொரு சீசன் இருக்கிறான். அவன் அங்க அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எங்க? அரண்மனையில யார் இருக்கிறான்? ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட அவர் உள்ள போயிடுறாரு. இவனுக்கு வெளியில் நின்று என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த வசனம்,
பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவங்களுடன் உள்ள விடல, அவங்களோட பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். அங்க பாருங்க, இயேசுவை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறான். அன்பு இருந்தனால தான் போனான். உண்மையாகவே இயேசுவை நேசித்தனால போனான். மற்ற 10 பேரும் ஏசப்பாவுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிட்டாங்க. ஆனா பேதுரு மாத்திரம் இயேசுவை நேசிச்சு அவ கூடவே நடந்து போறான். உடந்து போய் உள்ள போக முடியாது, வெளியே நின்று இருக்கிறான். இவன் அறிமுகமான சீசன் உள்ள போயிட்டான். மனசு கேட்காம 2வது இவனை குண்டம் பண்ணி இருக்கான். கூட்டிட்டு போய் அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றான். அவன் நான் அல்ல என்றான். உள்ள போயிட்டான். அவனால ஆவிக்குரிய வாழ்க்கை நிக்க முடியல. நானும் அப்படிதான் சொல்லி வரல, பயம் அவனுக்கு. ஆனா இருந்தாலும் இயேசுவை பின்பற்றிட்டான். உள்ள போய் ஆண்டவரை மறுதளிக்கிறான். இருந்தாலும் இயேசுவை பின்பற்றதை விடவே இல்லை. அவன் என்னதான் சூழல வந்தாலும் இயேசுவை அவன் பின்பற்றுவதில்லை. அவன் மாற்றமே இல்லை. இயேசுமே அன்பா இருந்ததுனால பொய் சொல்லியாவது அங்க இயேசுவுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்திரணும் அப்படின்னு இருந்தா. அடுத்த வசனம், குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரிநெருப்பு உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுரும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவின் இடத்தில் அவருடைய சீசரை குறித்து போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படி இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானா? பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றார். அவன் நான் அல்ல என்று மறுதளித்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாராகிய ஒருவன் அவனை நோக்கி, இவன் வெட்டவன் இங்க நிக்கிறான். யாரு அங்க வெட்டிட்டு இருக்கானல்ல, அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு யாரு, அவன் இனத்தான் வந்து நிக்கிறான். ஓ, இவன் அங்க இருந்தானே, வெட்டவன் இவன் தானே அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன பண்றான், நீ தானே வெட்டன அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறான். பாருங்க வசனம் வாசிங்க. நான் உன்னை அவனோடு கூட தோட்டத்தில் காணவில்லையா என்று, நான் உன்னை பார்த்தேன், நீ தானே வெட்டன. அங்க பாருங்க, வெட்டனவனுடைய இனத்தான் வந்து நிக்கிறான். என்னோட இனத்தான வெட்டிட்டான், என் தம்பியை வெட்டிட்டான், எங்க அண்ணனை வெட்டிட்டான், மச்சானை வெட்டிட்டான், மாமனை வெட்டிட்டான். இவன் பார்த்தா இவன் தான் வெட்டனானோ அப்படி வந்து கேட்கிறாரு. பேதுரு பார்த்து, நீ தானே அங்க வந்து வெட்டன, அங்க தோட்டத்துல பார்த்தன அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளிக்கிறான். இங்க பாருங்க, இனத்தானாகிய ஒருத்தன் வந்து அங்க காதலை வெட்டுறதை பார்த்துட்டான். பார்த்தபோது அவன் தோற்றமும் இவன் தோற்றமும் ஒருமா, இதே இவன் தான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே உள்ள வர முடியாது, யாரும் வரல நினைச்சுக்கிட்டான். இவன் மாத்திரம் எப்படி உள்ள வந்தான்? ஒரு சந்தேகத்தை கேட்கிறான். நீ தானே அவனை என்னோட மச்சானை வெட்டன, நீ தானே மாமனை வெட்டன கேட்கிறான். அப்ப வெட்டனா கண்டிப்பா பாப்பாங்களா இல்லையா? உடனே கேட்கிறான். கேட்டதுக்கு அவன் மறுதளித்தான். அப்புறம் உடனே சேவல் கூவிற்று. அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்குள் கொண்டு போனார்கள். உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்கவில்லையா? அந்த ஒரு வசனம் இருக்குமில்ல. மத்தேயு 26:73 வாசிங்களேன். மத்தேயு 26:73. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். உள்ள போயிட்டான். மற்றவங்க யாரும் உள்ள வரவே இல்லை. ஆனா இவன் பேசுற பேச்சு, மற்ற சீஷனும் உள்ள இருக்கிறான். புரிஞ்சுக்கங்க, பேதுருவும் இருக்கிறான், இன்னொரு சீஷனும் எங்க இருக்கிறான், உள்ள இருக்கிறான். ஆனா இவனோட பேச்சு மாத்திரம் யாரை காண்பிக்குது? இயேசுவை காண்பிக்குது, இயேசுவோடு இருந்தவன் என்பதை காண்பிக்குது. அப்போ மற்ற சீசனை போல குணம் இவனுக்கு, பேச்சு பழக்கம் வழக்கம் எல்லாமே மாற்றம் உண்டாயிருக்குது. ஆனா வெளிப்பாடுகள் செயல்கள் மட்டும்தான் தப்பா பண்ணிடுறான். எல்லாமே ஆண்டவரை பின்பற்றி வந்தவர்கள் தான். ஆனா சில தவறுகள் எங்க நடக்குது அப்படின்னா, பேச்சில் கரெக்டா இருக்குது, செயல்கள் எல்லாம் கரெக்டா இருக்குது, சில நேரங்களில் யோசிக்கிறது கரெக்டா இருக்குது, ஜெபம் பண்றது கரெக்டா இருக்குது, எல்லாம் கரெக்டா இருக்குது. சில காரியங்கள் அவனை தேவனுக்கு பிரியமில்லாததை காண்பிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் கேட்கிற, உண்மையாகவே நீ நேசிக்கிறையா? நீ ஆண்டவரே இவ்வளவு காரியத்தை நான் சொல்லி கொடுக்கறதுனால இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நான் உண்மை நேசிக்கிறேனா இல்லையா என்பது உமக்கு தெரியும். அப்ப உண்மையாகவே பேதுரு ஆண்டவர் நேசிச்சாரா இல்லையா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நேசிச்சாரா? இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்ற மாதிரி இருக்குது. நேசிச்சாரா இல்லையா? பதில் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நேசிச்சாரா?
அதனால தான் பாடுகள் சகிக்கவும் தேவனுக்கு பிரியமாய் காரியங்களை செய்யவும் பேதுரு உண்மையாகவே இயேசுவை ஃபாலோ பண்றது என்ன ஒரு அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள கடந்து போறாரு. அரண்மனைக்குள்ள போனா இயேசுவை முதல்ல அரைஞ்சா இவனை பிடிச்சா ரெண்டாவது அரைஞ்சிருவாங்க, அப்படித்தானே? ஏன்னா நீ தானே கூட இருந்த, அவருக்கு சப்போர்ட் பண்ணி நீ தானே இருந்த, நீ தானே காதை வேற வெட்டி இருக்கிற, உனக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா போட்டாவது கொடுத்துருப்பாங்க. ஆனா இவன் அங்க போறதுக்கு பயமே இல்லை. எப்படியாவது என் தேவனை பார்த்து விடணும், எங்க அப்பாவுக்கு ஏசப்பாவுக்கு என்ன பண்ணிருக்கூடாது, ஒண்ணு நடந்துக்கூடாதுங்கிற வைராக்கியத்தோடு அங்க போறான். எங்க போனாலும் மாட்டிக்கிறான். இருந்தாலும் இயேசுவை வைராக்கியமாய் பின்பற்றவன் பேதுரு. அல்லேலூயா. ஆனா வழிபாடு அந்த ஒரு சில காரியங்கள் தான் அவன் செய்ததுதான் தப்பா போயிடுச்சே தவிர, இது என்னது ரியாக்ஷன் தான் தப்பா போயிடுச்சே தவிர மீதி எல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தவன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னான். நாமும் தேவனை பின்பற்றி வருகிறோம். பேதுருவை போல எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ரொம்ப நேசிக்கிறோம், ஆண்டவர் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு வேண்டி உழைக்கிறோம், ஆண்டவருக்கு ஜெபம் பண்றோம். ஆனா சில நேரங்களில் பேச்சு என்ன ஆயிருது, வளவளன்னு போயிருது. தேவையில்லாத காரியத்தை குறை சொல்ல வேண்டியது. அவங்க பத்தியா இப்படி பண்ணிட்டான், அவன் அந்த வாயாலேயே சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, செய்த நல்ல காரியம் எல்லாம் பேதுரு மாதிரி டேமேஜ் ஆகி போயிருது. அப்படித்தானே? நல்லா பண்ணுவோம், ஆண்டவருக்காண்டி கொடுப்போம், ஆண்டவருக்காண்டி உழைப்போம், ஆண்டவருக்காண்டி எல்லா காரியம் பண்ணுவோம். பேச்சு தேவையில்லாத பேசுறது, உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துக்கிறது. ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் போதும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆக்ஷன் எல்லாம் அதாவது ஆண்டவரை சிந்திக்கிற மாதிரி இல்லாம உலகத்தின் பெரியாய் சிந்தித்து விடுகிறது. ஒரு காரியம் நடந்துச்சுன்னா ஏத்துக்கவே முடியாது. ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நடக்கூடாது கண்டிக்கிறது. ஏன்னா ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறோம். தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையிலும் நம்முடைய சுய விருப்பத்திற்கு ஆய் வந்தவர்கள் அல்ல. நாம் எல்லாம் தான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் மாற்றப்பட்டுருச்சு, சுவாபங்கள் மாற்றப்படதான் சபையில கொண்டு வைக்கிறார். நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்படணும்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இதை குறித்து 2 பேர் அழகா சொல்லுவாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு 4 வசனம் மாத்திரம் வாசிச்சு, நிறைய வசனம் இருக்குது, எடுக்கவே இல்லை. அதனால தான் எந்த சொல்றதுன்னு நான் தெரியாம சொல்லிட்டு இருக்கேன். நிறைய வசனம் எழுதி வச்சிருந்தேன், வேண்டாம். 2 பேர் மாத்திரம் வாசிக்கலாமே. 2 பேதுரு 1. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு பேதுரு எழுதுறாரு பாருங்க, என்ன எழுதுறாரு? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அதாவது பேதுருக்கு என்ன இருந்ததுன்னா, உலகத்தின் மேல ஒரு ஆசை, உலகத்தின் மேல விருப்பம், இப்படி எல்லாம் இருக்கணும், ஆண்டவரெல்லாம் பின்பற்றணும், ஆனா இப்படி இருந்துக்கணும். ஜெபம் பண்ணாதனால அவன் முகம் மாறல, சுபாவம் மாறல, உடம் மாறல, அவன் பேச்சு மாறல. என்னச்சு, எல்லாமே தேவனுக்கு அவருக்கு பிரியமா சிந்திக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே சர்ச்சுக்கு வருவோம், எங்க சுபாவம் இப்படித்தான் இருக்கும், சர்ச்சுக்கு வருவோம், நாங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவோம், நாங்க சர்ச்சுக்கு வருவோம், எங்க சுபாவங்கள் இப்படித்தான் இருக்கும், நாங்க இப்படிதான் நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒன்னா பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகள், மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க வாசிச்சு ஆரம்பிச்சா உங்க மனசு மாற ஆரம்பிக்கும். என்ன பண்ணிருக்காரு? இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி. அப்படின்னா எங்கெல்லாம் பேதுரு விழுந்தானோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் தூக்கி எடுக்கிற வசனத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தேவனுக்குரியதை சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க, தேவனுக்குரியதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க அதாவது இச்சையினால், அதனால தான் பிரச்சனையே வருது. நம்ம சிந்திக்கிறது எல்லாமே நம்ம மாம்சத்துக்கு உலகத்துக்கு சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நீங்க வேத வசனத்தை ஆரம்பிக்க, அந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் வாசிக்கவும் கடைபிடிக்கவும் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த சிந்தை எல்லாம் மாறி என்னை போல மாறி விடுவீர்கள் என்று பேதுரு அறிவுறுத்துகிறான். பேதுரு எழுதி வைக்கிறாரு, நான் என்னெல்லாம் தப்பு பண்ண தெரியுமா? சரியா ஜெபம் பண்ண மாட்டேன். ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருந்தான்? தூங்கிட்டு இருக்கிற நீங்க தூங்கலையல்ல, முடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தான்? இயேசு கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்க கற்றுக் கொடுக்கிறாரு, வா ஜெபம் பண்ண கூட்டிட்டு போறேன். இவர் நல்லா தூக்கம், எங்க போய் சுவாபம் மாறும், பின்ன மாம்சம் வெளிப்படாம என்ன வெளிப்படும், உலகம் வெளிப்படாம என்ன வெளிப்படும், சிந்தை எப்படி மாறும்? ஜெபம் பண்றதுக்கெல்லாம் வந்துடுறோம், ஆனா ஜெபிக்கிறது இல்லை, கேட்டு கடமைக்கு. அப்போ ஜெபிக்கிற நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது, கற்றுக் கொடுக்கும் போது அதை கடைபிடிக்காம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாம்சம் தான் வெளிப்படும்.
வேதத்தை வாசிக்க சொல்லும் போது வாசிக்காம இருந்தா திவ்ய சுவாபம் உங்களுக்கு வரவே செய்யாது. அப்ப வேதத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கும் போது தான் என்ன வரும்? திவ்ய. சொல்லுங்க, வேதத்தை வாசிச்சா, நல்ல சத்தமா சொல்லுங்க, வேதத்தை வாசிச்சா திவ்ய சுவாபம் வெளிப்படும். வேதத்தை வாசிச்சா, நிறைய பேரு அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். வேதத்தை வாசித்தால் திவ்ய சுவாபம் வெளிப்படும், ஜெபித்தால் திவ்ய சுவாபம் வெளிப்படும், மனது மாறும். இதுதான் இயேசு போய் வாடா போய் உனக்கு கட்டித்தரேன், நீ இப்படியே இருந்தா பேதுருவே, நீ வந்து தடுமாறிட்டும் உலகத்தை பார்த்து இருக்கிற, வா ஜெபம் பண்றதுக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஆண்களும் அப்படித்தான், நம்ம பெண்களும் அப்படித்தான். ஜெபம் பண்றதுக்கு வாங்கன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? வீட்டுல ஜெபம் பண்றீங்களா? எங்க ஆவிக்குரிய சபைக்கு வந்தா உங்களுக்கு சுவாபம் மாறாது. நீங்க ஜெபிச்சு நீங்க வேதத்தை வாசிச்சாதான் சுவாபங்கள் மாறுமே தவிர. பாருங்க, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு. இதை வாசிக்கிறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, எனக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு வந்து அந்த திவ்ய சுவாபம் உருவாகும்? அப்ப திவ்ய சுவாபம் நமக்குள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதான் சொல்லிட்டு இந்த மாசம் கடைசியில் கேட்பேன், இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள எவ்வளவு வாட்சி முடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு நோட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு தனியா கால் வரும், கண்டிப்பா போன் வரும். இந்த மாசத்துல என்ன பண்ணிருக்கீங்க? ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள எவ்வளவு வசனத்தை வாசிச்சீங்க? நீங்க வாசிக்காம உங்க வாழ்க்கையில மாற்றம் வராது. நீங்க ஜெபிக்காம உங்க வாழ்க்கையில மாற்றம் வராது. நான் ஆவிக்குரிய சபைக்கு கொடுக்கிறேன், போறேன், அதனால உங்க மாற்றம் வராது. நீங்கள் அவரோடு உள்ள உறவு தான் அவர்களை தேவனுக்கு பிரியமாய் மாற்றும். அன்னைக்கே ஒழுங்கா ஜெபம் பண்ணியிருந்தானா பேதுருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா அதுக்கப்புறம் அவன் சொல்றான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இதுலயே வசனம் பின்னால் இருக்குது, சரி அதை வாசியும். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இங்க யார் எங்க போனாங்க? அப்ப எப்படி இருந்தவன் எப்படி மாறிட்டான் பாத்தீங்களா? இந்த மாற்றம் எப்படி வந்தது? ஜெபிச்சா மாறும். இவன் சுவாபம் இப்படி மோசமா இருந்தவன் இல்ல, இப்ப தைரியம் எப்படி வந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல வாசிங்களேன். ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அங்கே பேதுரு அவர் 12 பேர் 11 பேர் பேர் சொல்லுது. என்ன சொல்றாரு? அந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாள் 1ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் வாசிங்களேன். 1:16. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து இல்ல, அதுக்கு முன்னாலே வாசிங்களேன். அங்க இருந்தவர்களும் அங்க இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசு 16 வாசிங்களேன். ஏறினார்கள். எந்த வசனம் எங்க இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க. பேதுருவும் யாக்கோபும் யோவானும் என்ன பண்ணியிருந்தாங்களா? மேல் வீட்டிலே ஜெபிக்க எப்ப ஆரம்பிச்சானோ அப்போ எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. இப்பதானே எப்ப மேல் வீட்டில என்ன பண்ணினாங்களா? ஜெபிக்கிறபடியாய் பேதுரு எப்ப ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணானோ, எப்பெல்லாம் கூப்பிட்ட போது வரலையோ, தூங்கிட்டு இருந்தானோ, அப்ப அவனுக்குள் மாற்றம் வரவே இல்லை. எப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சானோ அவனுக்குள் மாற்றம் வந்துருச்சு. அடுத்து பாருங்க, அவனா எந்திரிச்சு 9ஆம் மணி வேலை ஜெப வேலைச்சுன்னா என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் பண்ண போயிட்டான். வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டான், அநேகரை போதிக்க ஆரம்பிச்சிட்டான், தைரியமா பிரசங்கம் பண்றான். அவனை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யறாரு. எதனால? இயேசு கூட இருந்ததுனாலயா? கூடயே நடந்ததுனால வந்ததா? இல்ல. எப்ப அவனுக்குள் மாற்றம் வந்ததோ, இயேசு கூட இருந்த 3 வருஷம் அவனுக்குள் மாற்றம் வரல. இயேசுவை ஃபாலோ பண்ணி போனான், அங்க போனா இங்க வந்தான், அந்த அனுபவம் அவனுக்கு தெரியல. எப்போ தேவனோடு உள்ள உறவு அவனுக்கு வருதோ அவனுக்குள் பாபங்கள் மாற்றம் வந்தது. அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம், 8 வருஷம் வந்துட்டோம், 10 வருஷம் வந்துட்டோம், 20 வருஷம் வந்தாலும் 50 வருஷம் வந்தாலும் நீங்க ஜெபிக்காம, நீங்க வேதம் வாசிக்காம பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற முடியாது. அல்லேலூயா. 2 பேதுருவிலே வாசிக்கலாமே, ஒரே வசனத்தை மாத்திரம் வாசிச்சு முடிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசிங்களேன். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவில வீணரும் கனி அற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. இது கீழே வாசிச்சு பாருங்க. 2 பேதுரு 1ஆவது வசனத்தை நீங்க வாசிங்க, டைம் இல்லாதனால சொல்றேன். இந்த காரியம் எல்லாம் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்ற வாழ்க்கை உங்களுக்குள் காணப்படாது. கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஏதுவாய் இருக்கும். எது? இந்த அன்பான அந்த வார்த்தையில நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த தேவனுக்கு பிரியமான காரியத்தை இங்க செய்தீங்கன்னா, அதெல்லாம் அடுத்த சொல்லி வாசிங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவைகளை நீங்க செய்தீங்கன்னா ஒரு காலம் இடற மாட்டீர்கள். எதை செய்தா? பைபிள் படிச்சா. எதை செய்தா? வேதத்தை வாசிச்சா நீங்க ஒரு நாளும் இடற மாட்டீர்கள். அப்ப நம்ம கர்த்தர் எதுக்கு எழுதி கொடுத்திருக்காருன்னா, தூக்கிட்டு நடக்கிறதுக்கல்ல, வாசிக்கிறதுக்கு. எதுக்கு? எல்லாம் ஜெபம் சொல்லிக்கிறதுக்கல்ல. நீங்க தேவனுக்குள்ள உறவு உங்களை சரிப்படுத்தும், உங்களை சீர்படுத்தும், அவரோடுக்குள்ள ஐக்கியத்தை. அடுத்த வருஷம் கூட வாசிங்களேன். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். பரலோகத்துக்கு போனோம்னா இதை விட தெளிவா சொல்ல முடியாதுங்க. பாருங்க, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய். அப்ப பரலோகத்துக்கு நீங்க போனோம்னு சொன்னீங்கன்னா நீங்க இதை வாசித்தாகணும். என்ன சொல்லுது வசனம்? 2 பேதுரு 1:11 என்ன சொல்லுது? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம். நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் என்டர்னல் லைஃப், பரலோகத்துக்கு நீங்க போக உட்படக்கூடிய உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அதுக்கு நீங்கள் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். அல்லேலூயா. என் கூட சுத்திட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு மாற்றம் வராது. என்னை ஃபாலோ பண்ணி எங்கூட சாப்பிட்டு இருந்தா மாற்றம் வராது. நீ தேவனோடு உள்ள உறவிலே சரியா இருந்தால் நீ மாற்றங்கள், சுவாபங்கள் மாற்றம் வரும். திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் உங்களை மாற்றும். அதுக்கு மாற்றத்துக்கு தகுதியா இருக்கக்கூடிய வேத வாக்கியங்களை, அதாவது வாக்குத்தத்த வசனங்களை நீங்க வாசியுங்க. அதுல நீங்க கடைபிடிக்க ஆரம்பிங்க. உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல சேர்த்தோம். அல்லேலூயா. இயேசு அதான் பேதுரு பார்த்ததான் சொன்னாரு, பேதுருவே, என் மேல நீ அன்பா இருக்கிற, என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிச்சு நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேயே. நேசிக்கிறேன்னு தெரியுது, அறகுறைய நேசிட்டு வர்றையே. என் நேசிக்கிறேன்னு தெரியுது, ஆனா சில நேரங்களில் மாம்சம் வெளிப்பட்டுருது. நேசிக்கிறேன்னு தெரியுது, சில நேரம் மூழ்கி போயிடுறையே, விசுவாசத்துல ஓடி போயிடுற. அதுக்கப்புறம் சீமான் பேதர் என்ன பண்ணா? வலையை தூக்கிட்டு உறுதியா இல்லை அவன். இன்னும் வசனங்கள் இருக்குது, வேண்டாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கிறோம். ஆனா வெளிப்படுத்துகிற விதங்கள் சில தவறா இருக்குது. பேதுரு போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில தவறுகள் இருக்குமானா அவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு இருக்குது, இதெல்லாம் மாறுபடி எனக்கு உதவி செய்வீராக. நாம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களுக்குள் நீங்கும்படியாய் உதவி செய்வீராக என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவனை நோக்கி பார்த்து. பேதுரு உண்மையாகவே தேவனை நேசித்தான். இயேசுவும் பேதுருவை ரொம்ப நேசிச்சாரு, கூடயே வச்சுக்கணும்னு நினைச்சாரு. அழைச்சு கூட்டிட்டு போனாரு. அவனைத்தான் பின்னால சபையின் தலைவனா வைக்கணும்னு நினைச்சாரு. எல்லாம் ஓகே தான். ஆனா அவனுக்குள் நடந்த சுவாபங்கள், சில மாம்ச வெளிப்பாடுகள், சில தேவனுக்கு உகந்ததை சிந்திக்காம மனுஷனுக்கு உகந்ததை சிந்தித்து நடப்பிலாக்கின விதங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில அப்படி யோசிச்சு பார்த்தா, நம்ம குறிச்சு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைச்சா என்ன நீங்க கேட்பீங்க? எது தடையா இருக்குது? பேதுரு தப்பு பண்ணதெல்லாம் பார்த்தோம். அதே நம்முடைய வாழ்க்கையில் எதில் தவறா இருக்குது? அதை சரிப்படுத்தி கொண்ட பேதுரு என்ன செய்தான்? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சான், போதிக்க ஆரம்பிச்சான். கர்த்தர் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். நம்முடைய கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னா சில மனம் திரும்புகள், சில வருத்தங்கள் வரும், சில கசப்புகள் வரும். ஆண்டவர் வாசனத்தை கீழ்ப்படியும் போது சில மன வேதனைகள் வரும். என்னடா இப்படி இது கூட செய்யக்கூடாதா, இப்படி பண்றாங்களே. சில நேரங்கள் வரும், அவமானங்கள் வரும். வசனத்துக்காய் நின்று பாருங்கள். எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும்பா. பேதுரு போலவே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு மனம் மாறுதல் வேண்டும். நானும் உங்களுடைய ராஜ்யத்துக்குள் வருவதற்கு என் சுவாபத்துல மாற்ற, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவனாய் மாறன. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் என் சுவாபத்துல மாற்றம் இல்லை.
சுவாபத்துல மாற்றம் இல்லைன்னா ஏசப்பாவோட இந்த திவ்ய ராஜ்யத்துக்கு நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்பா என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. அர்ப்பணிக்கலாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. யாரெல்லாம் ஆண்டவர் இந்தந்த காரியங்கள் எனக்கு காணப்படுகிறதுப்பா, இந்தந்த உலகத்தின் காரியம் காணப்படுகிறது, இந்த இச்சை எனக்குள் காணப்படுகிறது, இந்த சுவாபம் எனக்குள் காணப்படுகிறது, இது திவ்ய சுவாபம் அல்ல, இது மாம்சத்தின் சுவாபம். இருதயங்களை ஆராய்கிறவர் உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கும்படியாக நீங்க ஆண்டவரை பார்த்துக்க. ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும். நான் ஜெபிக்கிறவனாய் மாறணும், நான் வேதத்தை வாசிக்கிறவனாய் மாறணும், நான் தேறினவனாய் மாறணும், நான் உமக்காய் பிரயோஜனப்படணும். ஆண்டவரே, உலகத்தில் அநேக சொத்துக்களை சேர்ப்பதை காட்டிலும் தேவனுக்காய் ஆத்துமாக்களை சேர்க்கணும். அப்பா, தேவனுக்காய் பிரியமான காரியங்களை செய்யணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி இந்த நாளிலும் நீங்களும் தேவனும் தேவனை நேசிக்கிறேன் என்பதற்கான உங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை அறிவித்து நீங்க பண்ணிருக்கலாம். அநேக கொடுத்திருக்கலாம், அநேக உழைத்திருக்கலாம், அநேக ஆலயத்துக்காய் வேலைகளை செய்திருக்கலாம், அநேக ஆத்துமாதைகளை பண்ணியிருக்கலாம், எல்லாம் பண்றோம். ஆனா சுவாபங்கள் எப்படி இருக்குது மாத்திரம் நீங்க பாருங்க. திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுபடியாக வாக்குத்தத்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கவும், அதை நேசிக்கவும், அதை கடைபிடிக்கவும் நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னா நாமும் பேதுரை போல ஒரு நாள் சொல்ல முடியும். 9ஆம் மணி வேளையிலே ஜெபிக்கும்படி கடந்து சென்றான், மேல் வீட்டிலே காத்திருந்தான், தைரியமாய் பிரசங்கித்தான். பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, உள்ளதை தருகிறேன் சொல்லி அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தான். நிழல்பட்டு சுகம் கொடுத்தான். அந்த அளவுக்கு கர்த்தர் வல்லமையை பயன்படுத்தினார். அப்ப மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னா நாம் தேவனோடு உள்ள உறவிலே சரியாயிருக்க வேண்டும். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி, கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, இதை நாங்கள் கேட்டது மாத்திரம் இல்ல, இதன்படி செய்கிறோம், எங்களை மாற்றுவீராக. இதற்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.